மைசூர் மசால் தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த தோசையில தடவுற அந்த சட்னி தான். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயத்தில காரமும் இருக்காது. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பா காஷ்மீரி மொளகா தான் நீங்க சேர்க்கணும். ஒரு தேவையான அளவு காஷ்மீரி மொளகா எடுத்துட்டு, கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி, ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல அந்த மொளகா சேர்த்துட்டு, ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு உடச்சக்கல்ல. ஏன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி தரும். அப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இத வந்து ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறமா, கொஞ்சமா வந்து புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கிரேவிக்கான டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் நல்லா சுடக்கல்ல வந்து தோசைய ஊத்தி, அதுக்கு மேல இந்த தேவையான அளவு இந்த சட்னி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எண்ணெயில வதக்கவோ, எண்ணெய் போட்டு தாளிக்கவோ கூடாது. அப்படியே அரைச்சு, அப்படியே பச்சையா தான் வந்து சேர்க்கணும். அதே மாரி தோசைய திருப்பி போடவும் கூடாது. திருப்பி போட்டா சட்னியும் வந்து நல்லா அந்த கல்ல ஒட்டிக்கும். நல்ல நெய் ஊத்தணும். நெய் ஊத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் மசால் தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் குடுக்கறது. தேவையான அளவு நெய் ஊத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா, திருப்பாம செஞ்சுட்டீங்கன்னா, சூப்பரான மசால் தோசை ரெடி.